ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப ருசியான செட்டிநாடு சிக்கன் கறி அதை தான் செய்ய போகிறோம். செட்டிநாடு ஸ்டைல் ரெசிபி எல்லாமே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் கறி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து போட போகிறேன். நீங்கள் வேணால் முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 கிலோ போல் நல்லா உரிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 100 கிராம் சேர்த்துட்டு அதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுறேன். இப்போ வெங்காயம் இது போல் வதங்கிட்டு இருக்கு இல்லையே, இதில் நம்ம 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாமே டீஸ்பூன் தான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதோட ஒரு 5-6 போல் கிராம்பு, ஒரு 3-4 ஏலக்காய், அப்புறமா இதில் பட்டை போடணும். பட்டை, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கிறேன். எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது கூடவே 3 காஷ்மீரி மிளகாய் போடுறேன். இப்போ இதோடவே ஒரு 7-8 பல்லு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம இப்போ இதில் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு ஒன்றா வறுத்து அரைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இதோடவே கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டோம்னா தான் நமக்கு தக்காளி சீக்கிரமாக குக் ஆகும். நல்லா மசியட்டும் தக்காளி. இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக, 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்தால் போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததாக கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு, கருகிடக்கூடாது மசாலா தூளெல்லாம் கலந்துட்டு, நம்ம இதை ஆற வச்சு நல்லா தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க, இல்லாட்டி லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கலாம். இப்போது லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கனை சேர்க்கணும். சிக்கன் 1 கிலோ அளவுக்கு எடுத்து இதை கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடவே உள்ளே சேர்த்துடலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பர், நம்மளோட சிக்கன் கறி இப்போ ரெடி. இப்போ இதில் ஃபைனலாக மல்லி இலை தூவிடலாம். தூவி கலந்துட்டோம்னா டேஸ்டான சிக்கன் கறி ரெடி.
சிக்கன் கறியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பொருளையும் நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்சி பண்ணுறதுனால அதோட வாசம் வந்து இன்னும் ரொம்ப பன்மடங்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா யம்மியாக ரெடி ஆயிரும். வித்தின் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சூப்பரான சிக்கன் கறி பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சிக்கன் கறி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா நீங்கள் போய் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.